அன்பு இறை மக்களே, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இன்றைய நாள் தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். விசேஷமாய் இன்றைய நாளுடைய தலைப்பு பெண்களின் திருப்பணியை நினைத்தலும் கொண்டாடுகிறோம். ரொம்ப சிறந்த ஒரு தலைப்பாய் இது நான் கருதுகிறேன். ரிமெம்பரிங் அண்ட் செலிப்ரேட்டிங் உமன்ஸ் மினிஸ்ட்ரி. ரிமெம்பர் பண்ணோம், செலிப்ரேட் பண்ணோம். இது செலிப்ரேட் என்று சொல்லும்போது கொண்டாட்டம், ரிமெம்பர் என்று சொல்லும்போது நினைத்தல். பெண்களை குறித்த நிலைப்பாடு இன்றைய திருச்சபையிலே எவ்விதமாக இருக்கிறது என்பதை நாம் முடிந்தவரையிலே சற்று ஆலோசிப்போம். அதற்கு முன்னதாக தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாள் தியானத்திற்காக நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம். சார், நீர் கொடுத்திருக்கிறதான இன்றைய நாள் தலைப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். பெண்களின் ஊழியம், பெண்களின் திருப்பணியை குறித்து சிந்திக்கப் போகிற நாங்கள் அதை அலசி பார்க்கும் பொழுது ஏற்படுகின்ற நெளிவு சுழிவுகளிலே தெய்வீக பிரசன்னம் இருந்து பயனற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்கிற மக்கள் யாவரையும் பிணையப்படுத்தும். குடும்பமாய் ஆசீர்வதி மீட்பர் இயேசு என்பதை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தேவநாமத்தில் துதி உண்டாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஆத்துமம் கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரே கழிக்கின்றதே. இதோ ஆத்துமம் கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரே கழிக்கின்றதே. நேர்த்தியாய் பாடுவேன் நிதம் கனிந்தே, எந்த பார்த்திபனுடைய பதம் பணிந்தே. இதோ ஆத்துமம் கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரை கழிக்கின்றதே. அடிமையின் தாழ்மை பார்த்தாரே, என்னை அனைவரும் பாக்கியல் என்பாரே. அடிமையின் தாழ்மையை பார்த்தாரே, என்னை அனைவரும் பாக்கியல் என்பாரே. முடிவில்லா மகிமை செய்தாரே, பல உடையவர் பரிசுத்தர் என்பாரே. இதோ ஆத்துமம் கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரே கழிக்கின்றதே. இதோ ஆத்துமம் கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரை கழிக்கின்றதே. பயப்படும் பக்தருக்கு இறங்குகிறார், நரர் பார்த்திட பெரும் செய் புரிகின்றார். பயப்படும் பக்தருக்கு இறங்குகின்றார், நரர் பார்த்திட பெரும் செயல் புரிகின்றார். உயர்ந்திடும் நரர்களை சிதறடிப்பார், தன்னை உகந்தவர் தாழ்ந்திடில் உயர்த்துகின்றார். இதோ ஆத்துமம் கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரே கழிக்கின்றதே. இதோ ஆத்துமம் கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரே கழிக்கின்றதே. நேர்த்தியாய் பாடுவேன் நிதம் கனிந்தே, எந்த பார்த்தவேனோட பதம் தினம் பணிந்தே. இதோ ஆத்துமம் கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரை கழிக்கின்றதே. மிக சிறந்த ஒரு பாடல். இந்த பாடல் கேட்கும் பொழுதே நமக்கு தெரியும். அடிமையின் தாழ்மையை பார்த்தாரே, என்னை அனைவரும் பாக்கியல் என்பாரே. அப்படியானால் மரியாள் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது பாடுகின்ற பாடல் இந்த பாடல். மிக உன்னதமான ஒரு பாடல். பெண்கள் என்பவர் பொதுவான ஒரு கவிதையை நான் வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். பெண்கள் என்பவர் நேர்கொண்ட பார்வையிலே எந்த மருளும் கிடையாதபடி நேரான பார்வை, உயர்த்திய பார்வை, நேர்மையான பார்வை, பேர் ஒளியான பேச்சு, பேசுகின்ற தன்மையிலே குளறுபடி இல்லாதபடி, வேறுபாடு இல்லாதபடி பேசுகின்ற பேச்சு, நேர்கொண்ட பார்வை, பேர் ஒளியான பேச்சு.
நேர்மை கொண்ட கர்வம். கர்வமும் இருக்கணுங்க. நான் என்ற அகந்தை என்பது வேறு, நான் என்ற சிந்தனை என்பது வேறு. அந்த சிந்தனையிலே பெண் சொல்றாங்க, நேர்மை கொண்ட கர்வம், கடல் போன்ற கரையில்லா துணிவு. துணிவு மிக்கவர்கள், துணிச்சல் ஆனவர்கள். கடல் போன்ற கரையே இல்லாத அந்த கடல் போன்ற துணிச்சல் மிக்கவர்கள். வானம் போன்ற எல்லையில்லாத அன்பு. இட்ஸ் a beautiful love. வானம் போன்ற பறந்து விரிந்த எல்லையில்லா அன்பு கொண்டவளே பெண். அப்படி என்று இந்த தலைப்பை நான் கருதும் பொழுது ஒரு 4 வரிகளை எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நேர்கொண்ட பார்வை, பேரொளியான பேச்சு, நேர்மை கொண்ட கர்வம், கடல் போன்ற கரையில்லா துணிவு, வானம் போன்ற எல்லையில்லா அன்பு நிறைந்தவளே பெண்கள். இப்படியான ஒரு கவிதை எனக்கு நினைவுக்கு வந்தது. இதை பெண்களுக்காக இந்த நாளில் சமர்ப்பித்து இந்த தியானத்தை நாம் துவங்குகிறோம். குறிப்பாக வேதத்திலே பார்க்கும்பொழுது யாத்ரியாம் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 15 முதல் 22 வரையில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். அங்கே 2 பெண்கள் வராங்க. ஒருவள் சிப்பிராள், இன்னொருவள் பூவாள். சிப்பிராள், பூவாள் 2 பேருமே இந்த காலத்தில் சொன்ன நர்ஸ், அந்த காலத்தில் மருத்துவ வச்சுங்க. எபிரேய பெண்களுக்கு பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்பது பார்வோனுடைய கட்டளை. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தான் ஏசாமி பிறந்த பொழுது 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் எல்லாத்தையும் வெட்டிடுகின்றான். எபிரேய குழந்தைகளை எல்லாம் வெட்டி தீர்க்க வேண்டும். அவர்கள் வளர்ந்தார்களே ஆனால் யூத பரம்பரை செழித்து விடும். யூத பரம்பரை செழித்து விட்டால் எகிப்தியர்கள் அழிந்து போவார்கள். இந்த கருத்தோட பார்வோன் சொல்லுகின்றார். பெண்களை மாத்திரம் விட்டுறான்றான். ஏன்னா பெண்கள் அழகானவர்கள். எபிரேய பெண்கள் பியூட்டிஃபுல் லேடிஸ் இன் த வேர்ல்ட், ரொம்ப அழகு மிக்கவர்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய தொழில், குலத்தொழில் நூல் நூற்பது, தையல் வேலை செய்வது, சித்திர வேலை செய்வது. ஆகவே இவர்கள் இருந்தால் உலகிற்கு, தங்களுடைய ஊருக்கு, தங்களுடைய நாட்டிற்கு லாபம் என்று சொல்லி வைத்துவிட்டு. ஆனால் இந்த 2 பெண்களும், ஒருவேளை இந்த 2 பெண்கள் எபிரேய பெண்களோ அல்லது யூத பெண்களோ அல்லது எகிப்திய பெண்களோ தெரியவில்லை. ஆனால் இந்த 2 பெண்களும் யோசிக்கிறார்கள், ஏன் ஆண் மகள்களை கொல்ல வேண்டும்? இந்த தண்டனையை எதிர்த்தார்கள். எதிர்த்தான நேரம் போயிட்டு அரசு இடத்துல இது முடியாதுன்னு சொல்லலை. மறைமுகமான எதிர்ப்பு. என்ன மறைமுகமான எதிர்ப்பு? அவங்க சொல்றாங்க, ஐயா அரசன், ஐயா நாங்கள் போறதுக்கு முன்னாடியே அவங்க தேர் வெரி ஸ்ட்ராங் லேடிஸ், அவங்க குழந்தைய பெற்றுறாங்களே, நாங்கள் எப்படி இந்த ஆண் குழந்தையை கொள்ள முடியும்? ஆகவே அவர்கள் நாங்கள் போவதற்கு முன்னதாக பிரசவித்து விடுகிற அந்த வரலாறு நீங்கள் படிங்க. யாத்ரியாம் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 22 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப அழகான சித்தரிப்பு. இதனுடைய மூல காரணம் யார் என்று சொன்னால் சிப்பிரால் பூவாள். அப்படியானால் இன்றைய திருச்சபை நிற்கிறது என்று சொன்னால், இந்த திருச்சபை வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த திருச்சபை மேலோங்கி இருக்கிறது சொன்னால், இடையில் இருக்கின்ற எல்லோரும் இருந்தாலும் இதனுடைய ஆணிவேர், ஸ்தலவேர் எங்கே என்று சொன்னால் சிப்பிரால் பூவால் போட்ட அந்த 2 பெண்கள் செய்த மிகப்பெரிய மகத்தான செயல்பாடுகள் தான். அதன் பிறகு வாழையாக வரும்போது எஸ்தரை பார்க்கிறோம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்படியே எஸ்தர் ராஜாவாகி அகாஸ்வேரு அரசாளுகின்ற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டால் எஸ்தர் அரியணை பொறுப்பு ஏற்கின்றார். பெண்களால் முடியும். பெண்கள் பாதிக்கப்பட்டவர்கள். அந்த காலத்திலே பெண்களுக்கு தொழுகையிலே அனுமதி இல்லை. தொழுகைக்கு செல்லக்கூடாது. திரைமறைவிலே இருந்து தொழுகை செய்ய வேண்டும். சமநிலை, ஆணும் பெண்ணும் சமநிலை இல்லாத ஒரு நிலைமை. ஒரு சொல்லுகின்றார், நான் புரை இனத்தவனாக பிறக்காததற்கும் ஒரு பெண்ணாக இல்லாததற்கும் இறைவனை போற்றுகிறேன். பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. நான் புரை இனத்தான் இல்லாதவனுக்காகவும், ஒரு எகிப்தியன் சொல்றான், ஒரு அருமையான யூதன் சொல்றான், நான் புற இனத்தான் அல்ல, அது இப்படி பிறக்காததற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, ஒரு பெண்ணாக பிறக்காததற்கு
நன்றி செலுத்த. ஏன் என்று சொன்னால் இந்த பெண் இனம் பாவப்பட்ட இனம் என்று அந்த காலத்திலே கருதப்பட்டது. பெண்கள் எதற்குமே ஒரு போகப் பொருளாக சித்தரிக்கப்பட்டார்களே தவிர, ஒரு இன்பப் பொருளாக சித்தரிக்கப்பட்டார்களே தவிர, பெண்களை வைத்து செயல்படுத்த முடியும், பெண்களால் முடியும் என்பதை ஒப்புக்கொள்ள மறுத்தார்கள் இந்த ஆண்கள் இனம், ஆண் வர்க்கம். ஆண் ஆதிக்கத்தினாலே, ஆண் கர்வத்தன்மையினாலே எல்லாரையும் வெறுத்தாங்க. அந்த நேரத்தில் தாயா சிப்போராலும் பூவாலும் எழுந்தார்கள். அந்த நேரத்தில் தான் எஸ்தர். இவர்களெல்லாம் நினைவு கூறுகிறோம். இவர்களெல்லாம் நினைவு. இது நம்முடைய தலைப்பே பெண்களின் திருப்பணியை நினைவு. இவர்களெல்லாம் திருப்பணி செய்தார்கள், எவ்விதமாய் செய்தார்கள்? தங்கள் இனத்தை காப்பாற்றினார்கள், பூரணமாய் வாழ தியாகம் செய்தார்கள், தன்னையே தியாகம் செய்தார்கள். வேற்றுமை இல்லாமல் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை நிரூபித்து காட்டினார்கள். இன்று நம்முடைய திருச்சபைகள் எவ்விதமாய் காணப்படுகிறது சற்று நேரம் சிந்திப்போம். பாஸ்டேட் கமிட்டி என்று சொல்கிறோம், பல்வேறு நிலைமைகளில் கமிட்டி என்று சொல்கிறோம். அதிலே சம பங்கு பெண்களுக்கு கொடுத்திருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை. ஏதோ ஆண்கள் பார்த்து கொடுத்ததாகத்தான் இது இருக்கிறது. பாருங்க, ஆதியாகமம் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் தேவனாகிய கர்த்தர் ஆதியிலேயே இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணிவிட்டார். படிங்க. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இந்த பகை தாங்க, இந்த பகைதான் இன்று வரையிலே ஆணாதிக்கத்தை உயர்த்த செய்து வருகிற பிசாசாய் காணப்படுகிறது. பிசாசின் செயல்பாடு இந்த காரியத்திலே புகுந்து விட்டது. இந்த புகுந்த காரணத்தினாலே தான் ஆணாதிக்கம் அதிகமாகி பெண்ணாதிக்கம் குறைந்து பெண்கள் ஒரு சாதாரண பிறவிகளாக, ஒரு அற்ப பாண்டங்களாக பார்க்கின்ற ஒரு நிலைமை, அற்ப பதராக. ஒருவேளை இந்த காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு எல்லா பெண்களும் என்ன பண்றாங்க? வேலைக்கு போகிறார்கள். எல்லா பெண்களும் குடும்ப வேலையை மாற்றம் செய்கிறது அல்ல, பிற வேலைகளும் செய்யக்கூடிய ஆற்றலோடு இருக்கின்றார்கள். அந்த காலத்திலே இறைவன் பூமியை படைக்கும் பொழுது ஆணையும் பெண்ணையும் சமமாய், ஈக்குவாலிட்டியாய் படைத்தார். ஈக்குவலா தான் படைத்தார். ஆனால் ஆண் தன்னுடைய ஆதிக்கத்திலே உயர்ந்து விட்டான். எவ்விதமாய் உயர்ந்தான் என்று சொன்னால், அங்க சொன்னார் பாருங்க, சாபம் கொடுத்தாரு, உனக்கும் உன் ஸ்திரீ வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்னு. அந்த பகையை இன்னும் பெருசுப்படுத்துறதுக்காக தான் இந்த ஆண்களை ஊக்கப்படுத்தி நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொல்லி மாற்று கருத்தை இந்த சாத்தான் உள்ளத்திலே புகுத்தி விட்டார். இது எங்க நீங்குதுன்னா இயேசுவின் பிறப்பில் தான் நீங்குது. இயேசுவின் பிறப்பிலே ஆணாதிக்கம் நீங்குகிறது. வேதம் சொல்கிறது, உன் ஆசை உன் கணவனை பற்றி இருக்கும். இல்லையே, மரியாளுக்கு அந்த விதமான நிலைமை இல்லையே. ஏனென்று சொன்னால் ஆணை அறியாமல் பிறந்தார் இயேசு சுவாமி. முற்றிலும் ஆண் ஆதிக்கம் இல்லாமல் குழந்தையாகத்தான் இயேசு ஜனித்தார். ஆகவே இந்த உலக நியதிக்கு அப்பால்பட்ட விதமாக தான் இயேசு பிறந்தார். அதனால தான் சொல்றாரு, இந்த அம்மா சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் கர்த்தருக்கு அடிமை, கர்த்தருக்கு மாத்திரமே நான் அடிமை. ஏன் என்று சொன்னால் என்னுடைய வயிற்றிலே உருவாகி இருக்க போகிறது, பிறக்க வைக்க போகிறது, பிரசவிக்க போகிறது என் தேவனாகிய கர்த்தர். அவர் கர்த்தருடைய கிருபையினாலே எனக்கு கிடைத்தார், ஆணாதிக்கத்தினாலே அல்ல. எனக்கு அருமையானவர்களே, நன்றாக சிந்திக்க வேண்டும். இன்றைய நாள் சூழ்நிலைகளிலே ஆணாதிக்கங்கள் இவ்விதமாய் எல்லா இடத்திலும், இந்த ஈக்குவாலிட்டி என்று சொல்றமே தவிர அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளிலெல்லாம் ஆணும் பெண்ணும் சமமாய் நோ. சென்று பார்த்தவர்களுக்கும் துன்பத்தை அனுபவத்திற்குள் மட்டுமே தெரியும். அங்கே கூட ஆண்கள் தான் உயர்ந்து நிற்கிறார்கள், பெண்கள் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆணினம் பெண்ணினத்தை நசுக்கி கொண்டிருக்கிறது. மரியாள் மூலமாக, அன்னை மரியாள் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்திலே அந்த ஆண் பெண் என்ற பேதம் நீக்கப்பட்டது. ஆணாதிக்கம் முற்றிலும் நீக்கப்பட்டது. இயேசு சாமி ஆணாதிக்கம் இல்லாமல் ஜனித்தார் என்ற ஒரே தன்மையினாலே ஆண்டவருடைய கிருபை நீதிக்கு அப்பால் பற்றி நிற்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நம்ம கொடுத்திருக்கிற தலைப்பை சற்று நேரம் சிந்தித்து பார்ப்போம். பெண்களுக்கான திருப்பணி, அதை நினைவு கூறுதல், அதை கொண்டாடுதல். முதலாவதாக இந்த பெண்களுக்கான திருப்பணி என்று சொல்வது உரிமையை மீட்ட பெண்கள்.
உரிமையை மீட்டு எடுத்து கொடுத்த பெண்கள். என்ன புஸ்தகத்திலே 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு கடந்து போவோம். எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினால் அவருடைய பேர் செலோப்பியாத்தினுடைய பெண்கள் சொல்றாங்க, எங்களுடைய தகப்பன் அப்பாவுக்கு ஆண் பிள்ளைகள் இல்லாததினாலே அவர்களுடைய பெயர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? அற்று போகலாம். என்ன அருமையான ஒரு கேள்வி பாருங்க. அவங்க ரைஸ் பண்றாங்க பாருங்க, உரிமையை ரைஸ் பண்றாங்க. எங்க அப்பாவுக்கு ஆண்கள் இல்லை, ஆண் பிள்ளைகள் இல்லை, ஆண் வாரிசு இல்லை. இந்த காலத்தில் ஆண் வாரிசு இல்லைன்னா பெண் வாரிசு கிடையாதுனாங்க. ஆனால் கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொத்திலே சம உரிமை என்ற ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து விட்டு போனார். அந்த காலத்திலேயே அப்பாவுக்கு செலோப்பியாத்திற்கு ஆண் குழந்தைகள் இல்லை. ஆண் குழந்தைகள் இல்லாதனால எங்க அப்பா சொத்தெல்லாம் யாருன்னு எடுத்துங்க அப்படி சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும். பாத்தீங்களா, உரிமை வேண்டும். பெண் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுகின்றாள். சொல்றாங்க, எனக்கு நிலம் வேணும், காணியாட்சி வேணும். யாருன்னா மக்களால். முதல் பெண் மக்களால். அதுக்கு முன்னால் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவருக்கு பிறக்கின்ற அந்த 5 பெண்கள் மக்களால் 1, நோவால் 2, ஒக்லால் 3, மில்கால் 4, திர்சால் 5. இந்த 5 பேரும் சொல்றாங்க, ஐயா பஞ்சாயத்தில் போய் ரிப்போர்ட் பண்றாங்க, எங்களுக்கு காணி ஆட்சியில் பாக வேண்டும். ஆகவே நன்றாக சிந்தித்து பாருங்க. உரிமையை அவங்க சொன்ன உடனே மோசே இப்ப கடவுளை கேட்கிறான், என்ன சாமி இது இப்படிப்பட்ட தர்ம சங்கடமான சூழ்நிலை எனக்கு வந்து விட்டதே. அப்போ ஆண்டவர் சொல்றா, அவங்க கேட்கறது நியாயம்தான். நீங்க அதுக்கு அந்த அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சு பாருங்க. அந்த பெண்கள் கேட்பது நியாயம். அவர்களுக்கு சொத்திலே உரிமை உண்டு. ஆகவே அந்த உரிமையை மீட்க பாடுபடுகிறார்கள். இந்த 5 பெண்களும் அவர்களுக்கு சொத்தை கொடுத்துடு அப்படி என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நியாயாதிபதி புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் கடந்து போவோம். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள், தெபோராளை கர்த்தர் எழுப்புகிறார். ஒரு தீர்க்கதரிசி எழுப்புகிறார். அந்த அம்மா தான் படை தலைமைக்கு ஆற்றல் மிக்க ஒரு தலைவராக ஏறெடுக்கிறார். தெபோராள். முதல்ல சிப்பிராள், பூவால பார்த்தோம், நினைவு கூறுகிறோம், அவருடைய செயல் நினைவு கூறுகிறோம், மகத்தான செயல். அடுத்ததாக இந்த தெபோராள் நியாயாதிபதி புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் சொல்றார், கர்த்தர் முன் செல்கிறார், நீங்க புறப்படுங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க வரல, நாங்க போக மாட்டோம். அதான் சொல்றாங்க, படிச்சு பாருங்க. நீ வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் செல்ல மாட்டோம். அப்படியானால் ஒரு பெண்ணின் தலைமையை ஏற்கின்ற பக்குவத்தை அந்த ராணுவ தளபதியும் ராணுவ வீரர்களும் அடைந்து விட்டார்கள். பெண்ணின் தலைமையை ஏற்படுத்த படை தளபதியாய் நீங்க வாங்கம்மா, நீங்க தான் எங்களை வழி நடத்தணும், நீங்க தான் எங்களை ஒன்று சேர்க்கணும். உலகத்தில் ஆற்றல் உண்டு, நல்ல திட்டங்கள் உண்டு, கூட்டு பொறுப்பில் உண்டு. ஆகவே தெபோராள் ஆகிய நீங்க எங்களுக்கு தலைமை ஏற்று வழி நடத்துங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் தலைமை ஏற்றாலும் கூட அந்த அரசனை வெல்வதற்கு ஒரு பெண் தான் அங்கே தேவைப்படுது. அதுதாங்க 4:22 படிங்க. பின்பு சிரசாவை தொடங்குகிற பாராக் வந்தான். பாராக் ராஜா வரான். வந்து நான் கேட்கிறான், படிங்க. அப்பொழுது யாகேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய் வாரும் நீர் தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி அவன் அவனிடத்திற்கு வந்தபோது சிசெரா செத்து கிடந்தார். பாத்தீங்களாங்க, சிசெராவை அந்த ஒரு பெண்ணுக்கு யாகேலுக்கு ஒப்புறது தலையில வச்சு ஆணியை வச்சு அடிச்சு பூமியோடு சேர்த்து செத்து போயிடறான். அப்பதான் பாராக்கு போறான். இந்த தெபோராளை அழைத்து கொண்டு போறான் பாராக்க. அங்க போன உடனே அந்த சொல்றான், நீ யாரை தேடினியோ அவன் என் வீட்டில் இருக்கிறாயா. என்ன அருமையான ஒரு பேச்சு பாருங்க. ஒரு பெண், இவன் தேடி நீ எங்கெல்லாம் காடலாம் தேடி ராஜா படைக்கெல்லாம் எடுத்துன்னு போயிருக்கிறான். ஒரு பெண் சாதாரணமாக அவனை படுக்க வச்சு நித்திரை கொள்ள வச்சு அவன் நெத்தியில ஆணியை வச்சு அடிச்சு அவனை சாகடிச்சான். இதுதாங்க இஸ்ரவேலுடைய கை ஓங்குகிற ஒரு தன்மையை காட்டுகிறோம். சிசேராவை அவள் தீர்த்து கட்டுகிறார் ஒரு பெண். ஆகவே உரிமையை மீட்டு கொடுக்கின்றதில்லை. மீண்டும் இஸ்ரவேல் மக்கள் அங்கே மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதிலே பெண்கள் முக்கிய பங்கை ஆற்றுகிறார்கள். அதே லூக்கா
சுவிசேஷம் 2ஆம் வசனத்துக்கு போக, 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும், இயேசுசாமி வாழ்ந்த காலத்திலே பொல்லாத ஆவிகளையும் பலவிதமான பிசாசுகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகள், பெண்களுக்கு முக்கியத்துவம் என் ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். சில ஸ்திரீகள் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாள். இந்த மரியாள் யார்? இயேசுனுடைய மரணத்திற்கு முன்னதாக இயேசுவின் உடலிலே நறுமண தைலத்தை பூசி மகிழ்வித்த பெண் தான் இந்த மகதலேனா மரியாள். அநேகர் ஆண்கள் சொல்றாங்க, व्यसனப்படுறாங்க, ஐயோ இந்த தைலத்தை 400 காசுக்கு விற்று ஏழைகளுக்கு தரித்திரர்களாக கொடுத்துருக்கலாமே, இன்னமும் தரித்திரர்கள் எப்பவுமே இவங்களா பாதுகாத்த மாதிரி சொல்றாங்க. ஆனால் அந்த பெண் ஒரு நல்ல ஒரு நற்செய்தியாளராக அங்கே காணப்படுகிறார். சிப்பிரால் பூவாலை பார்த்தோம், எஸ்தரை பார்த்தோம், தெபோராலை பார்த்தோம், இந்த இடத்திலே யாகேலை பார்த்தோம். இவர்களெல்லாம் நினைவு கூறத்தக்கவர்கள். அதே வேளையில எங்கெல்லாம் இந்த சத்தியம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த பெண்ணும் பேசப்படுவாள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த பெண் மகதலேனா மரியாள். அது மாத்திரல்ல, யோவான் சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிங்க. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பெண் யாரு? சமாரிய பெண் தண்ணீர் எடுக்க வருகிறாள். அங்கே இயேசுசாமி செல்கிறார். இயேசுசாமி சந்திக்கிறாங்க. 2 பேரும் சந்திச்ச உடனே இயேசுசாமி கேட்கிறார், தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமான்றாரு. அப்ப அந்த அம்மா எடுத்து கொடுக்குறாங்க. அது பல டாக்குமெண்ட்லாம் இருக்குது, நீங்களாம் படிச்சு பாருங்க வீட்டில். அதன் பிறகு அந்த பெண் ஓடுகிறாள். பெண் ஓடி மக்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, நான் செய்த, படிங்க மறுபடியும், நான் செய்த எல்லாவற்றையும், என்னுடைய வாழ்க்கையிலே என்னென்ன தவறுகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் செய்தனோ எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னான். அவரை வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் மிஷனரி இந்த பைபிள் தியாலஜி. அந்த மாதிரி தாங்க பெரிய மிஷனரி. வந்து பாருங்கள், கம் அண்ட் see who is he. அப்படிங்க, அவர் கிறிஸ்து தானா என்றார். அவர் கிறிஸ்து தானோ, நீங்க வந்து பாருங்க. நான் செய்த எல்லாவற்றையும் அறிவிக்கின்ற சக்தி உடையவர் கிறிஸ்து. நம்மை முழுவதும் ஆராய்ந்திருக்கிறவர் கிறிஸ்து. பெண்களை ஆராய்ந்திருக்கிறவர் கிறிஸ்து. இந்த திருச்சபையை ஆராய்ந்திருக்கிறவர் கிறிஸ்து. ஆகவே நீங்கள் வந்து பாருங்கள். மிக அருமையான ஒரு காரியத்தை அங்கே செய்கிறதை, அந்த சமாரிய பெண் செய்கிறதை பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் மிஷனரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக தலை சிறந்த ஊழியத்தை அந்த அம்மா செய்கிறார். ஆகவே இவர்களெல்லாம் நான் நினைவு கூறும்பொழுது இந்த பெண்கள் எல்லாம் யூத வம்சத்திற்கு, இஸ்ரவேல் வம்சத்திற்கு ஒரு நல்ல விடுதலையை, உரிமையை மீட்டு கொடுத்தார்கள். முதலாவதாக. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது நம்பிக்கையோடு செயல்பட்ட பெண்கள். முதலாவதாக உரிமையை மீட்டெடுத்த பெண்கள் என்ற தலைப்பை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக இந்த பெண்களுடைய திருப்பணியை கொண்டாடுதல், நினைத்தல் என்று சொல்கின்ற காரியத்திலே நாம் சந்திக்கின்ற இரண்டாவது காரியம் நம்பிக்கையோடு செயல்பட்ட பெண்கள். 2 தீமோத்தேயு புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கடந்து போவோம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும். கவனிங்க, இங்க அருமையான பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாருங்க. என்ன எழுதுறாருன்னு சொன்னா, 2 தலைமுறையை சுட்டி காட்டுறாரு பாருங்க. பாட்டி லோவிசால், தாய் ஐனிகேயாள். இவங்க 2 பேரும் படிங்க. ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. எந்த நம்பிக்கை? விசுவாசம், நம்பிக்கை. இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் திருச்சபையின் தலைவர், இயேசுவே மெய்யான ஒளியை கொடுக்கிறவர், நானே வழி என்று சொன்னவர். இந்த நம்பிக்கையோடு செயல்படுகின்றவர்கள் தான் பெண்கள். வீடுகளில் கூட சாதாரணமாக நம்முடைய வீடுகளில் நாம் பார்க்கும் பொழுது கூட ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான். திருச்சபையிலும் ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் விசுவாசம் உள்ளவர்களாய் நம்பிக்கையோடு இயேசுவிடத்திலே வருகிறார். எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் பெண்கள் கூட்டம் தான் மிகுதியாக இருப்பதை தவிர ஆண்கள் கூட்டம் அல்ல. ஏன் காரணம் என்ன? நம்பிக்கை, விசுவாசம் நிலைத்திருக்கிற இடம் பெண்களே. இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த தீமோத்தேயுக்கு சொல்றாரு, உங்கள் பாட்டி லோவிசால், உடைய தாய் ஐனிகேயாள், இந்த 2 பேருமே நம்பிக்கையோட எனக்கு ஊழியம் செய்தவர்கள். அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, பெண்கள் நம்பிக்கையின் சிகரங்களாக காணப்படுகிறார்கள்.
இவர்கள் இப்படித்தான் பார்க்கும்போது தான் இந்த சாராள் மூலமா தான் ஈசாக்கு நம்பிக்கை இல்லை. ஈசாக்கு சொல்ற, ஐயா எனக்கு வயசாகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுகின்ற நேரத்தில் சாராள் மூலமாய் இஸ்ரவேலுக்கு அங்கே மிகவும் ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக ஒரு நல்ல குழந்தை பிறக்கிறதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் ரொம்ப நேரம் காத்திருக்கிறாங்க. காத்திருந்த நேரம் விடுதலைக்காக, இறைவனுக்காக, இறை வேண்டலுக்காக காத்திருந்த அந்த அன்னாள் வழி கொடுக்கிறாள். யாருக்கு வழி கொடுக்கிறாள்? சாமுவேல் முக்கியமானவனாய் கருதப்படி ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக இஸ்ரவேலிலே வந்து மக்களுக்கு முதல் தீர்க்கதரிசியாய் காணப்படுகிறான். திருப்பணி திட்டத்திலே பெண்களால் தான் சிறந்த நம்பிக்கையாளர்களை உருவாக்க முடியும் என்பதற்கு இதைவிட சான்றுகள் ஒன்றுமே இல்லை. ஒரு சிறந்த நம்பிக்கையாளர்களை உருவாக்குகிறார்கள். ஆகவே தான் எனக்கு அருமையானவர்களே, கிபி 1730ஆம் ஆண்டு மெத்தடிஸ்ட் மறுமலர்ச்சி இயக்கம் தோன்றியது. மெத்தடிஸ்ட் மறுமலர்ச்சி இயக்கம் 1730ஆம் ஆண்டு துவங்கியது. அது துவக்கியவர்கள் திரு ஜான் வெஸ்லியும் திரு சார்லஸ் வெஸ்லியும். இந்த 2 பேரும் துவக்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எங்கள் 2 பேருக்கும் இறை பற்றி ஊட்டியவர்கள் யாருன்னா எங்க அம்மா சூசன்னா வெஸ்லி தான். அப்ப பாருங்க நம்பிக்கையை ஊட்டுவது, குழந்தைக்கு நம்பிக்கையை புகட்டுவது, தாய்ப்பாலை புகட்டுவதை போல வேதத்தின் கருத்துக்களை புகட்டுவது தாயில் சிறந்தவர்கள், நம்பிக்கையோடு செயல்பட்ட பெண்கள் தான் அவங்க சொல்றாங்கய்யா. ஆகவே இந்த மெத்தடிஸ்ட் தாய் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தான் தாய் சூசன்னா தான் மெத்தடிஸ்ட் தாய் சூசன்னா வெஸ்லி அவர்களை குறித்து சொல்லும்போது சொல்றாங்க, எங்க அம்மா தாயா. இந்த பேர் இயக்கம் துவங்குவதற்கு, இந்த மெத்தடிஸ்ட் மறுமலர்ச்சி இயக்கம் தோன்றுவதற்கு மூல காரணம் எங்க அம்மா தான். ஏன் சொன்னா, சிறு வயதிலிருந்தே இயேசுவின் மீது பக்தியை, இயேசுவின் மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை, இயேசுவின் மீது நல்ல உண்மைகளை, நம்பிக்கையை, விசுவாசத்தை ஊட்டியவர்கள் அந்த தாய் தான். ஆகவே பெண்கள் நம்பிக்கையோடு செயல்பட்ட பெண்கள். முதலாவதாக நாம் பார்த்தது உரிமையை மீட்டெடுத்த பெண்கள், 2வது நம்பிக்கையோடு செயல்பட்ட பெண்கள், 3வதாக இறைவனுக்காக துணிந்து அளித்த பெண்கள். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவருடைய தாய் இயேசுவினுடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன எல்லாருக்குமே தெரியும், முதல் அற்புதம் இயேசுசாமி செய்த முதல் அற்புதம். ஆனா அதுல ஒரு முக்கியமான குறிப்பு அடங்கி இருக்கிறது. என்ன சொல்றாங்க படிங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். கடவுளுக்கென்று உறுதியாய் செயல், அவர் சொல்றதை மாத்திரம் செய்யுங்க. வாழ்க்கையிலே உயர்ச்சி வேண்டும், வாழ்க்கையிலே நல்ல நிலைமையில நான் உயர வேண்டும், வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் என்று கருதி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் சொல்படி செய்யுங்கள். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. இயேசுவினுடைய அருமையான தாயார் மரியாள் இந்த வார்த்தையை சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. வேறு எதையும் செய்யாதீங்க. தண்ணி ஊத்தா தண்ணி ஊத்து, எடுத்துக்கொண்டா எடுத்துக்கொடு, கேள்வி கேட்காதே, எந்த விதமான ஐயப்பாடம் கொள்ளாதே. ஏனென்று சொன்னால் அவர் வல்லமை உள்ளவர், சக்தி உள்ளவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆகவே தான் இயேசு சாமியினுடைய வாக்கை துணிந்து சொன்ன பெண்கள். திருப்பி சொல்றாங்கய்யா. அதே மத்தேயு சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் 28ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, பிள்ளை பாருங்க, அங்க விசுவாசனுடைய உறுதிப்பாட்டை பார்க்கிறோம். துணிந்து அந்த பெண் ஆண்டவருடைய சக்தியை நிரூபிக்க போராடுகிறாள். ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளை குட்டிகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். எல்லாரும் சொல்லுவாங்க, என்னையா இப்படிப்பா, ஒரு அம்மா ஆண்டவரை நோக்கி வந்துட்டாங்க, அவங்கள ஆண்டவர் நாய்க்குட்டின்னு சொல்றாரு. அடுத்தபடிங்க. அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஐ அக்செப்ட் இட். நாங்க கடைசி தான், நாங்க இழிஞ்சவர்கள் தான், நாங்கள் தாழ்ந்தவர்கள் தான். ஆகிலும் இந்த நாய்க்குட்டிகள், இந்த கடைக்குட்டியாய் இருக்கின்ற பெண்களுக்கு தங்கள் எஜமான்களின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகள் கிடைக்கும் அல்லவா. என்ன அருமையா நாட்டுது. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இயேசு அவளுக்கு பத்திகளாக 2 வார்த்தை கேட்ட உடனே என் அப்பன் இயேசு அப்படியே உருகி போயிட்டா சொல்றாரு பாருங்க. ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. நம்பிக்கையோடு இறைவாக்கை
துணிந்து அளித்த பெண்கள் என்று சொன்னால் இந்த இறைவாக்கு இன்றும் பேசப்படுகிறது. நம்பிக்கையோடு அவர் பாதத்தை பிடிப்பவர்கள், விசுவாசத்தோடு அவர் அவருடைய பாதத்தை பிடிப்பவர்களுக்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டாம். இந்த அம்மாவை ஒருவர் சொன்ன உடனே சரி சாமி நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த கானான் ஸ்திரீ போயிருந்தா இன்னைக்கு கதையே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இவள் நம்பிக்கையோட விசுவாசத்தோடு இந்த உறுதிப்பாட்டோட வெளியே சென்றாள். ஆகவே இறை வாக்கை, இறை வசனத்தை, இறை வார்த்தைகளை மதிப்பு கொடுத்து துணிந்து ஏற்றுக்கொண்ட பெண்கள். படிங்க. உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்றார். விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுள். நீ எதை கேட்டு வந்தியோ, உன் பிள்ளைக்கு சுகத்தை கேட்டு வந்தியே, கொடுத்து விட்ட போ. ஆகவே எனக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே, எனக்கு அருமையானவர்களே, பெண்களுடைய காரியங்களை நாம் நம்பிக்கையோடும் உறுதிப்பாட்டோடும் கொண்டாடுவதோடு மாத்திரமல்ல நினைவு கூர்தல் வேண்டும். இந்த இறைவாக்கை துணிந்து அளித்த பெண் இந்த கானானிய ஸ்திரீ. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷத்தில் 26ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை படிப்போம். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் சீமோன் வீட்டில் போறாரு. அப்போ அவன் சுகம் கடிச்சிச்சு வீட்டுக்கு வந்துட்டான். குஷ்டரோகியினுடைய வீட்டில் யாரும் இருக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட பயப்படுவாங்க. ஆனால் என் அப்பன் இயேசு சென்றார், தைரியமாய் சென்றார். போயிட்டு என்ன படிங்க. ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட நலதம் என்றும் தயவு. ஆகவே துணிந்து அளித்த பெண்களிலே மகதலேனா மரியாளும் ஒன்று ஏற்கனவே நாம் பார்த்தோம். அவள் தனக்காக வைத்திருந்த அந்த வாசனை திரவியத்தை கொண்டு வந்து கொட்டுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்களின் திருப்பணி எவ்விதமாய் இன்று காணப்படுகிறது. நாம தான் உயர்ந்தவர்கள் மாதிரியும் ஆண்களுடைய திருப்பணியை ஆண்கள் தான் செய்வது போலவும் இன்று மாறிவிட்டது. தென்னிந்திய திருச்சபை பெண்களுடைய ஊழியத்தை மதிக்கிறது. 1982ஆம் ஆண்டு சென்னை மாமன்றத்திலே பெண்கள் ஊழியத்தை உயர்த்தியது. எவ்விதமாக உயர்த்தியது? 1987 முதல் பெண் ஆயராக அறிவிப்பணி எலிசபெத் பால் அவர்கள் வந்தார்கள். எலிசபெத் பால் அவர்கள் 1987 பெண்களுடைய ஊழியத்தை நினைவு கூர்ந்ததினால்தான், பெண்களுடைய திருப்பணியை கொண்டாடினால்தான் இந்த பெண் ஆயர் வந்தாங்க. அதுக்கு பிறகு இன்னைக்கு ஏராளமான பெண் ஆயர்கள் உருவாகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சென்னை பேராயத்தினுடைய முதல் பெண் ஆயர் 1987ஆம் ஆண்டு எலிசபெத் பால் அவர்கள் உருவானார்கள். அதை தொடர்ந்து 2013 இது மாபெரும் புரட்சி. முதல் பெண் பேராயராக பேரருள் பணி எகோனி புஷ்பலதா லலிதா என்கின்ற அருமையான அம்மா அவர்கள் நந்தியால் டயசிஸில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆகவே பெண்களின் திருப்பணி என்பது இறை அன்பை வெளிப்படுத்துகிற பணியாய் காணப்படுகிறது. பெண்களின் திருப்பணி என்பது இறைவனுடைய வாக்கை மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற திருப்பணியாய் இருக்கிறது. பெண்களுடைய திருப்பணி என்பது இவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிற திருப்பணியாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இது என்னுடைய சுயமான ஒரு சின்ன ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறோம், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் இப்பவும் கூட அந்த ஆண்களை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. ஏன் ராகாலின் தேவனும் தாமாரின் தேவனும் லேயாலின் தேவனும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று ஏன் சொல்ல நாம் தயங்குகிறோம் சொல்ல முடியவில்லை, முயற்சி எடுக்கவில்லை. இன்னும் ஆண் ஆதிக்கங்கள் திருச்சபையில் நிறைந்து காணப்படுகிறது. இந்த ஆண் ஆதிக்கங்கள் நீக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் புத்தகத்திலே 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் போங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரீகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற 4 பெண் பிள்ளைகள் பிலிப்பு சகோதரருக்கு இருந்ததாக அங்கே சொல்லப்படுகிறது. என கருமையானவர்களே, அந்த காலத்திலேயே பெண்கள் வேதத்திலே சிறப்பிடம் பெற்றிருந்தார்கள். ஆனால் இவர்களை குறை சொல்லியோ அல்லது இவர்களுக்கு ஏதாவது காரியங்களை வெளிப்படுத்தியோ இவர்களை தடை பண்ணியது யார்? ஆகவே இன்றைய சமுதாயத்திலே திருச்சபைகள் பெண்களின் ஊழியத்தை ஏதோ ஒரு ஆகஸ்ட் மாதத்திலே 2வது வாரத்திலே நாம் பெண்களுடைய ஞாயிறை கொண்டாடி விடுகிறோம். அதோடு பெண்களுக்கான எண்ணம் முடிந்து விட்டது அல்ல. பெண்களுடைய திருப்பணியை என்றென்றும் போற்றுகின்ற, என்றென்றும் வாழ்த்துகின்ற
என்றென்றும் செயல்படுத்துகின்ற திருச்சபையாய் திருச்சபையில் இருந்தால்தான் சிறப்படைய முடியும் என்று சொன்னால், ஆதியில இருந்து இந்த சிப்போரால் அந்த அம்மா காலத்தில் இருந்து தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பார்க்கும் பொழுது பெண்மைகள் போற்றப்படுகிறது, பெண்மைகள் பூஜிக்கப்படுகிறது, பெண்மையினுடைய தியாகம் பெரிதாய் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆகவே எனக்கு அன்பான திருச்சபை நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைய நாள் சூழ்நிலையிலே திருப்பணிக்காக பெண்களை நாம் ஒதுக்குகின்றோம், திருப்பணிக்காக தேர்ந்தெடுக்கிறோம். அந்த பெண்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்கிறோமா? திருச்சபையிலே பெண்கள் ஐக்கிய சங்கங்கள் காணப்படுகிறதே, அதற்கான மரியாதையை அவர் சொல்லுகின்ற காரியங்களை ஏற்றுக்கொள்கிறோமா? திருச்சபையில பெண்களுக்குரிய இடத்தை நாம் கொடுக்கிறோமா? இந்த சிந்தனையோடு இன்றைய செயல்பாடை நாம் துவங்குவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியோடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சார். முது கிருபை மகா பெரியது, முது ஆசீர்வாதம் மகா பெரியது சுவாமி. என் தேவனாகிய கர்த்தரைகள் மத்தியிலே இருந்து ரிமெம்பரிங் அண்ட் செலிப்ரேட்டிங் த உமன்ஸ் மினிஸ்ட்ரி என்ற தலைப்பிலே ஆண்டவரே நாங்கள் சிந்தித்தோம் சாமி. பெண்களுடைய திருப்பணியை நினைத்தலும் கொண்டாடுதலும் என்ற தலைப்பிலே சிந்தித்தோம். என்னுடைய சிந்தனை நீர் ஆசீர்வதி. நான் சிந்தித்த பெண்கள் எல்லாம் எங்களுக்கு முன்னதாக இருக்கிறார்கள் சுவாமி. இந்த பெண்களுடைய அடிச்சுவடை பின்பற்றி இன்றைய காலத்து பெண்களும் ஆண்களும் செல்ல கிருபைதான் மீட்பிரேசு என்பதை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவர் அர்ப்பணம் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்தல், தெய்வீக சமாதானம் யாவரோடும் குறிப்பாய் செய்தி கேட்ட அத்தனை அல்ல உள்ள நிலைத்திருந்த நிம்மதி ஆசீர்வாதத்தை என்றென்றும் கட்டளையிடுவதாக. ஆமீன். ஆமீன். God bless you.